சார் வணக்கம். வணக்கம். ஸோ கரூர்ல இந்த கோர சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு வாரம் ஆகும் போது இன்னும் பார்த்தா பெரிய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற விஷயம் இல்லை. 41 பேர் இறந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இங்கே தான் பிரச்சனை நடந்திருக்கு, இவங்க தான் குற்றவாளிகள், இங்கே தப்பு நடந்திருக்குன்ற விஷயங்கள் இன்னும் நடக்கல. ஆனால் இப்போ நாட்கள் போக போக தாவேக்கா மேல அழுத்தம் போடக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. புசி ஆனந்த் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, நிர்மல்குமார் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில நிர்வாகிகளை அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அது போக சென்னை உச்சநீதிமன்றமும் பார்த்தோம்னா, சென்னை உயர்நீதிமன்றமும் பார்த்தோம்னா சில காட்டமான கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. ஓவராலா டெவலப்மெண்ட்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க? ஏதோ தாவேக்கா மேல அழுத்தம் ஆரம்பிச்சிருக்கின்ற மாதிரி சொல்றீங்க. இது அவ்வளவு அழுத்தமோ அல்லது இவர் தான் குற்றவாளின்னு சொல்றதுக்கு ஒரு இண்டிவிஜுவலோ இது பொறுப்பாக்க முடியாது. ஒரு தள்ளுமுள்ளுங்கிற போது காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். யாராவது திட்டமிட்டு அதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது புருவானா அதனுடைய கான்ஸ்பிரன்சியை கண்டுபிடிக்கிறது, கான்ஸ்பிரன்சி தேடி போய் நான் தான் அப்படின்னு அவருடைய அக்கௌண்ட் கொண்டு வந்து அவரை சட்டத்தில் நிறுத்துறது ஒரு பார்வை. சும்மா போற போக்குல இது நடந்தது கரூர், அப்ப அங்க செந்தில் பாலாஜி செல்வாகா இருக்காரு, அப்ப செந்தில் பாலாஜி பண்ணிருப்பாரு அப்படிலாம் சொன்னாங்கல்ல. தாவேக்கா தரப்புல சொன்னாங்க. விஜய் அதை மறைமுகமாகவும் 3 நாள் கழிச்சு வெளியிட்ட வீடியோலையும் சொல்லியிருந்தாரு. அப்போ நேற்று அந்த விசாரணை வர்றபோது கோர்ட்ல அதை போய் ஆதாரங்களை கொடுக்கணும்ல. கோர்ட்ல அவங்களே இப்ப என்ன சொல்றாங்க, அதிகாரப்பூர்வமான கருத்துன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் வெளிப்படையா நடந்தது ஒரு விபத்துங்கிற போது நான் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்னு புசி ஆனந்த் கேட்கிறாரு. விபத்துன்னு நீங்களே சொல்றீங்கல்ல, சரிதானா? அப்ப ஏன் வெளியில இன்னாரு பொறுப்பு, கடவுளே வந்து சொல்றாங்க, மக்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ட்விஸ்ட் பண்ணி விடுற வேலை எதுக்கு விஜய்க்கு? இதெல்லாம் சராசரி அரசியல்வாதிகள் பண்ற வேலை. விஜய் அந்த வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா அந்த இதை கத்துக் கொடுத்ததே விஜய் தான். எனக்கு நான் மற்றவங்க மாதிரி இல்லை, நான் ஒரு மாதிரியா வருவேன் அப்படின்னு வந்தீங்களே, அப்போ மற்ற அரசியல்வாதிட்டு இருக்கிற யோக்கியமற்ற தன்மைகள் நான் விஜய் கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், பெருமளவு எதிர்பார்க்க மாட்டேன். 1-2 இடையில வந்து போகலாம். தேர்தலா இப்போ நீங்க கூட்டணியே இல்லைன்னு சொல்றீங்களா, கூட்டணிக்கு போறீங்களா, ஏன் போறீங்க, என்ன இப்போ வழக்கம் போல வந்துட்டாருன்னா அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாமே தவிர எல்லா அரசியல்வாதிகளையும் மாறி அதுவும் ஒரு பக்க அரசியல்வாதி கூட கொஞ்சம் மனம் கலங்குவாங்க. விஜய் அதை செய்யவே இல்லை. நான் எந்த தப்பும் செய்யலைங்கிறார். 2வது நாளே காலையில நடந்த சம்பவத்துக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருந்தாலே அழுத்தத்துக்கே இங்க வேலை இல்லை. இவங்க சதி பண்றாங்க, அவங்க பண்றாங்கிறதுக்கு வேலையே இல்லை சார். தார்மீக ரீதியா நான் பொறுப்பே இருக்கிறேன். புசி ஆனந்த் ஓடி ஒளியாதீங்க. நிர்மல்குமார் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாச்சுல, நீங்க போய் நீங்களே சரண்டர் ஆகுங்க. ஒரு நல்ல பாடத்தை இளைய சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்கணும் சார் விஜய். சட்டத்தின் ஆட்சி நடக்குது இல்லை இந்த நாட்டுல. அப்ப சட்டப்படி நடந்துக்கிறேன், நான் தயார். இதுல இருக்கிற சதியை நாங்க பின்னாடி கொண்டு வருவோம், நேரம் வரும்போது நாங்க அம்பலப்படுத்துவோம். இப்ப நாங்க சட்டத்துக்கு மதிக்கிறோம் அப்படி சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் சார். பல லட்சம் பேர் இன்னைக்கு விஜயை பார்த்து தரறா சார், என்னன்னே புரியாம. நீங்க பேசுறத கேட்கணும், பார்க்க தான் வந்தோன்னு ஓப்பனா பேட்டியே கொடுக்குறான் சார். உங்க மேல ஒரு அபிமானம் இருக்கவும் தான் அவன் அவ்வளவு தூரம் வர்றான். அப்ப நம்மள ஒரு ஆராதிக்கிற ஒரு கூட்டத்துக்கு நம்ம ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும். விஜய் எவ்வளவு பெரிய பொறுப்பை ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டுட்டார் தெரியுமா? பிளஸ் அவருடைய உடல் மொழியில ஆணவம் தான் தெரியுது. சிஎம் பழி வாங்குறதுனா என்னைய வாங்க, அவர் என்ன பழி வாங்கினார்னு ஒரு வரி சொல்லுங்க. ஸ்டாலின் பழி வாங்கினதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இந்த சம்பவத்துல என்ன சார்? ஒரு பத்திரிகையாளரை நானும் யோசிச்சு பாக்குறேன். அப்படி சொன்னார்னு சொன்னா சொல்லுங்க, கண்டிக்கிற முதல் நாள் நாம தான் கண்டிப்போம். விஜய்க்காக இன்னைக்கும் நமக்கு அவர் கை கொடுத்து தூக்கி விடணும் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரியான சம்பவம், அனுபவம் இதெல்லாம் புதுசா இருக்கு. இந்தியாலேயே முதல் முறைங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சியில ஒரு ஸ்டாம்பீட் நடக்கிறது. தமிழ்நாட்டுல புதுசுதான். எந்த அரசியல்வாதிக்கு அந்த அனுபவம் இல்லை. அடிச்சு அதை எப்படி பதுக்குறதுன்னு தெரியும், பதுக்குறத சரியா பதுக்காம மாட்டிக்கிட்ட அரசியல்வாதி எல்லா கேட்டகரியும் இருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் கலங்கி போயிடும். எப்பா நான் வர முடியல, பெயில் பெட்டிஷன் போட்டிருக்கேன், ஏபி போட்டிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கங்க ஆளுகளுக்கு. மாவட்ட செயலர் அனுப்பி விட்டுருப்பாங்க சார். நீங்கள் யாரை திருடர்கள் என்று வர்ணிக்கிறீர்களோ, யாரை அயோக்கியர்கள் என்று வர்ணிக்கிறீர்களோ, யார் கொள்ளையடிக்கிறா தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை சொல்றீங்களோ, அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க தான் அன்னைக்கு எல்லாரும் வந்து லைன்ல நின்னாங்க. ஒரு ஆறுதல் சார். முதலமைச்சர் ஏன் போனார், ஏன்னா போனாலும் ஏன் போனான்னு கேட்கறது, போகலைனாலும் ஏன் போகலன்னு கேட்கறது. அப்புறம் இங்க போனா ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போல, கள்ளக்குறிச்சிக்கு போக கூடாதுங்கிறேன் நான். அது அயோக்கியத்தனம், திருட்டுத்தனம், அது சட்டவிரோதமான காரியம். அவன் போய் குடிச்சதும் தப்பு, வித்ததும் தப்பு. ஆனாலும் மனசு கேட்காம 10 லட்சம் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தீங்கன்னு எல்லாம் பாஞ்சாங்க முதலமைச்சர் மேல. நாமளும் அதை கொஞ்சம் என்டார்ஸ் பண்ணோம். ஆனா இங்க 10 லட்சம் பத்தலைன்னு சொல்றோம். அப்ப 2 மரணத்துக்கு வித்தியாசம் புரியுதா? அதுக்கு ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு கேட்ட கேள்வி வந்துச்சு பொதுவெளியில. இதுக்கு 10 லட்சம் பத்தாது, கூட கொடுங்கன்னு அதே பொதுவெளியில வருது. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா 2 மரணங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. ஏன்னா ஸ்டாலின் தலைவராக இருக்கிற திமுகவுக்கே அது புது அனுபவம். இந்த மாதிரியான ஒரு அரசியல் நடக்கிற யாருக்குமே ஒரு பதவி வரும்ல சார். அதன் வெளிப்பாடாதான் விஜய் வீடியோ வெளியிடுறதுக்கு முதல் நாள் முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, அவரை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு கருத்து. எந்த தலைவரும் தன் தொண்டன் சாகிறத மரணிக்கிறத விரும்ப மாட்டாங்க, அது நமக்கும் புரியுதுன்னு சொன்னார்ல.
இந்த முதலமைச்சரை பார்த்து தான் இவர் பழி வாங்குறாருன்னு அடுத்த நாள் வீடியோ வெளியிடுறாரு. அப்போ விஜய் உள் மனசுல ஏதோ ஒரு குயுக்தி புத்தி இருக்குன்னு தானே நம்ம யோசிக்க தோணுது. உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? ஒண்ணுமே ஒருத்தர் செய்ய வர முடியும், அடிக்க வரான்னா இவன் எதுக்கோ பிளான் பண்றான்னு அர்த்தம். அந்த கத்துறவன் புரியுதுங்களா? ஒண்ணு காயத்தை உள்ள வச்சு மறைச்சிருக்கணும், இல்லாட்டி வேற ஒருத்தனை அடிக்க சொல்லணும். அது நடக்க போகுதுங்கிறதுக்காக சும்மா நிக்கிறவனை பார்த்து என்ன அடிக்க வரான்னு கதறது. என்ன பழி வாங்கினான்னு சொல்லுங்க சார். ஸ்டாலினை விமர்சிக்கிறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பாயிண்ட் இருக்கு. விஜய் என்னை கூப்பிட்டாரு, நான் சொல்லித்தரேன். அதை வச்சு விமர்சிங்க, கோர்ட்டுக்கு இழுங்க, ஊழல் அம்பலப்படுத்துங்க, லஞ்ச லாவண்ய தலைவிரிச்சு ஆடுது, அதை சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு துப்பு இல்லைங்க யாருக்கும். எடப்பாடியை சேர்த்தே நான் சொல்றேன், துணிச்சலே கிடையாது. அதனாலதான் எடப்பாடி அவர் பாதுகாக்குங்கிறது ஒரு பக்கம் நான் 10 விட சொல்லிட்டேன். அதெல்லாம் அறத பழசாயிடுச்சு, எனக்கே சலிச்சு போச்சு. ஸ்டாலினை திமுக விமர்சிக்கிற நேரத்தில் விமர்சிக்கணும். இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? இத்தனைக்கு அவங்களும் அரசியல் கணக்கெல்லாம் போட்டு சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். இப்போ விஜய் எஃப்ஐஆர்ல சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? பனையூர்ல உள்ள பூந்து தூக்கிட்டு வரக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? ஏன் பண்ண மாட்டாங்க? புசி ஆனந்த கைது பண்றது வேற, விஜய் கைது பண்றது வேற. சட்டப்படி எல்லாரும் சமம்னு சொல்றது ஈஸி. சில ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் விஜய் கிட்ட போகணும். ஒரு ஊருக்கு போய் அங்கே 1000 பேர் விற்பான், பஸ்ஸை மறிப்பான், கல் எறிவான், யாரோ ஒரு குமசாமி மேல கல்லுப்படும். விஜய் கைதாகிறது பனையூர்ல இருக்கும். மார்த்தாண்டத்துல ஒருத்தன் நெத்தியில கல் எறிவான், அந்த தொண்டன் என் தலைவனை கைது பண்ணிட்டியாம்பான். அப்படி விளைவை பத்தி கோலப்பட மாட்டான். அப்புறம் ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் அலைவான். அது இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் சார் அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. ஆனால் நீங்க செய்ய வேண்டிய அடிப்படை வேலையை கூட செய்யலன்னு தான் நேற்று அரசாங்கத்துக்கும் கொட்டு விழுந்திருக்கு. நீதிபதி செந்தில்குமார் ஒரு கொட்டு வச்சார். மதுரை பெஞ்சிலையும் மாநில நெடுஞ்சாலைகள்லையும் தேசிய நெடுஞ்சாலைகள்லையும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு ரூல் இருக்கே, நீங்க அமல்படுத்துங்கன்னு கேட்டாங்க. அப்பதான் ஸ்டாலின் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா சார், இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல எடுத்தோம் கவிழ்த்தோம் டக்குன்னு அவர்கிட்ட நெருங்க முடியாது, சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நெருங்கணும். நீங்கல்ல அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு நெருங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நேத்து நீதிபதியே கிட்டத்தட்ட ஒருவேளை கைகள் கட்டப்பட்டிருந்ததாக நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டோம், அந்த கட்டை அவுத்து விட்டார். அல்லது உன் கை கட்டப்படலப்பா, ஃப்ரீயா தான் இருக்கு, நீ செய்யற வேலை செய்யணும் நீதிபதி ஒரு குட்டி நினைவுபடுத்தி இருக்கிறார். என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நீங்க அல்லு அர்ஜுனா கைது பண்ண மாதிரி ஏன் விஜய் கைது பண்ணல சொல்றது ஈஸி சார். நடைமுறையில அமல்படுத்தும் போது சில தயாரிப்பு வேலையில பண்ணிட்டு தான் இறங்கணும், அல்லது அவசியமானு பார்க்கணும். இல்ல விஜய் எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டோம், ஏன் கைது பண்ணல ஒருத்தர் பிஏஎல் போடுவான், கோர்ட்டு சொல்லட்டும், அப்புறம் கூட கை பஸ்ஸை பறிமுதல் பண்ணுங்கன்னு இன்னைக்கு சொல்லிட்டாரா ஜட்ஜு? இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரும், நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஞாயிற்றுக்கிழமை சரி லீவ் நாள், திங்கக்கிழமை லீவ் நாளா இருக்கு, இன்னைக்கு கூட பண்ணுவோம், நைட்ல கூட பண்ணுவோம்னு பண்றாங்க. இந்த நிகழ்வை, சட்டத்துக்கு உட்பட்ட இந்த நிகழ்வை 2 நாள் முன்னாடி புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ பண்ணியிருந்தா இந்த ஊடகங்களும் இல்ல விஜய்க்காக புதுசா சேர்ந்திருக்கிற புதிய கூட்டாளிகள் அல்லது ஸ்டாலினை திமுகவை எதிர்க்கணுங்கிற பேர்ல விஜய் ஆதரிக்க நினைக்கிற எடப்பாடி போன்ற என்ன சொல்லியிருப்பாங்க? ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கிறார்கள், ஒரு பஸ் சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா, அப்படிலாம் கேள்விகள் வந்து எத்தனை அறிக்கைகள் நேரம் பார்த்திருப்போம். நீங்கள் நானும் கூட சும்மா இருந்திருக்க மாட்டோம். எதுக்கு இப்ப பஸ் போய் இது பண்றாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு சட்டப்படியான நடவடிக்கை ஏன் எடுக்கணும்? ஜட்ஜு சொன்ன பிறகு அந்த பஸ்ஸை பருவம் அப்படின்னா ஒரு பயம் மூச்சு விட மாட்டான், எல்லாம் கப்சிட்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நான் நீங்கள் உட்பட. அதனாலதான் நீதிமன்றங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம், அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற அந்த அதிகாரத்துல அவங்க செய்யற நடவடிக்கைக்கும் இதே கருத்துக்கள்ல ஒரு கருத்தை நேற்று ஸ்டாலினோ முந்தா நாளோ ஸ்டாலின் சொல்லியிருந்தா தாவகைக்காரங்க சும்மா இருந்திருப்பாங்களா? நான் சொன்ன பாத்தீங்களா, திமுக தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு எதையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற தகுதி உண்டா, இதெல்லாம் ஒரு கட்சியா, உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கான்னு ஸ்டாலின் கேட்டிருந்தா விஜய் கிட்ட இருந்து நேரம் 10 அறிக்கை வந்திருக்கும், 11 ட்விட்டர் வந்திருக்கும். ஜட்ஜு கேட்டனால அமைதியா இருக்கிறாங்க. அதுதான் நீதிமன்றத்தினுடைய பவர்னு நம்ம சொல்றோம். எல்லாருக்கும் உச்சபட்சமா கடைசி கட்ட ஆபத் பாந்தவன் நீதிமன்றங்கள் தான். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் நீதிபதி செந்தில்குமார். சார், இப்போ அக்கௌண்டபிலிட்டி பத்தி பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு புதுசு, இந்தியாவுக்குமே புதுசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க. தவறுகள் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா அதுக்கு மேபி பெர்மிஷன் வழங்காம இருந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே திருச்சியிலையும் இங்க நீங்க நாகப்பட்டினத்துல இந்த இடத்துல நான் குறுக்கீடு பண்ணிடுறேன். பெர்மிஷன் வழங்காம இருக்கலாம் நம்ம சொல்றோம்ல, ஏற்கனவே நீங்க கேட்ட இடத்துக்கு பெர்மிஷனை மறுத்த போது உடனே ஓடோடி வந்து பத்திரிகையில சொன்னாங்க கேட்ட இடத்த கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்தையும் மறுத்தா இதே தான் பிரஸ்ல சொல்லியிருப்பாங்க. நாங்க 3வது இடத்தையும் சொன்னா அந்த இடத்தையும் கொடுக்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு யாருக்கும் போடாத நிபந்தனை எங்களுக்கு போடுறாங்க. மோடிக்கு போடுற துணிச்சல் இருக்கா? யாரு கேட்டது? விஜய் கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? ஆனா கேட்கட்டுமே, 41 பேர் தப்பிச்சிருப்பாங்கல்ல. அதான். அப்ப போலீஸ்க்கும் இந்த சம்பவம் ஒரு பாடத்தை கத்துக்கொடுக்கி, கேட்கிறவன் பேசுறவன் யாரா இருந்தாலும் சரி, இனிமேல் கருணை பார்வையோ பொலிட்டிக்கல் பார்வையோ பார்க்க கூடாது. நம்ம சட்டத்தின் ஆட்சி நடத்துது, சட்டம் நீதிமன்றம் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கு, தலையில குட்டி சொல்லியிருக்கு அப்படின்னு இன்னைக்கு அமல்படுத்தியாச்சுல்ல. நாமக்கல் எடப்பாடிக்கு ரோட்ல நிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, நீங்க கிரவுண்ட பாருங்கன்னு சொல்லிட்டாங்களா?
கேள்விப்பட்டீங்களா? இதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு கருத்துங்கிறது அரசுக்கும் ஒரு ஒரு இந்த பாதையை சுலபமாயிருக்கு. ஏன்னா நாளைக்கு எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டாலின் கேட்கிற போது அவரும் இந்த சட்டத்தை தான் அமல்படுத்தணும். அதுக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிற அந்த ஒரு ட்வீட்ல ஒரு எஸ்ஓபியை, இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருக்கிற எஸ்ஓபியை நாம ரெடி பண்ணுவோம், எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். ஸ்டாலினை கிழிக்கிற இடத்துல போய் கிளிங்க, இந்த இடத்துல அவருக்கு ஒத்துழைக்கிற நேரத்தில் எல்லா கட்சிகளும் ஒத்துழைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தாவேகா கட்சியோட செயல்பாடை பார்க்கும்போது ரொம்ப விசித்திரமா இருக்கு. அந்த கட்சி பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கு. அந்த கட்சியோட தலைவர் ஒரே ஒரு தடவை ஒரு வீடியோ வழியா பேசியிருக்காரு, பெருசா ரியாக்ட் பண்ணல. கட்சி தொண்டர்கள் எல்லாம் அமைதியா இருக்காங்க. கட்சி செகண்டரி லெவல் லீடர்ஸா இருக்கலாம், பேச்சாளர்களா இருக்கலாம், எல்லாமே அமைதியா இருக்காங்க. யூஸ்வலா ஒரு கட்சி பெரிய சிக்கல்ல மாட்டுச்சுன்னா செகண்டரி லெவல் லீடர்ஸும் பேச்சாளர்களும் அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கட்சியை பொறுத்தளவுல எல்லாருமே அமைதியா இருக்காங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்க்கு 3 பேர் 4 பேர் மாவட்ட செயலர் இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய கோஷ்டி மோதல் நம்ம கேள்விப்பட்டது என்ன தெரியுமா? யாரும் முகம் தெரிஞ்சு தனியாளா வந்துடக்கூடாது. அது புசி ஆனதுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிக்காது, உள்ள 1000 கோஷ்டி இருக்கு. அதனால செகண்ட் லெவல் லீடர்ஸ் யாருன்னு நமக்கு தெரிஞ்ச 2-3 பேர்ல 2 பேர் எஃப்ஐஆர்ல பேர் இருக்கனால ஓடிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டார். இன்னொரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்கிறார், அவர் எதுலையுமே சிக்கல. அவர் தான் கொஞ்சம் உறுதுணையா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். மாவட்ட செயலாளர்களை குறைஞ்சபட்சம் ஏப்பா அந்த ஒரு உடல் அடக்கம் பண்ற இடத்துல நீங்க ஒருத்தரா கூட போங்க. திருப்பூர் மாவட்ட செயலர் கேஸ்ல இல்ல, கூட போ, ஆதரவாயிரு சொல்லிருக்கலாம்ல. தலைவர் தான் சார் வழி நடத்தணும். இல்ல புசி ஆனந்த் இங்க வாங்க, தலைமுறை ஆக வேண்டாம், ஒரு பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போயிட்டு மயானத்துல இருந்து அப்படியே அந்த போலீஸ்காரோட கிளம்பி ஸ்டேஷன்ல போய் சரணாயிடுங்க, ஏன் சொல்லக்கூடாது? அதுதானே சார் ஒரு தலைவர் பண்ற வேலை. விஜய் மாதிரி ஒரு வித்தியாசமான ஆள்னு நான் சொல்லிட்டு வர்ற விஜய் மாதிரியான லீடர் செய்ய வேண்டிய வேலை அதானே. என்னைய பிடிச்சுக்கோங்க, அவங்கள விட்டுருங்கன்னா சினிமாவா? சினிமாலே அந்த வில்ல 1000 கேள்வி கேட்பான். ஏய் உன்னைய தேடி தானடா நான் வந்தேன், நீ என்னடா அவளை கேட்கற அவனை கேட்கறேன்னு அந்த வில்லன் கூட சினிமாவிலே கேள்வி கேட்பான். சட்டத்துல அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்படி நீங்க சொல்றதா இருந்தா புசி ஆனந்த் இங்க இருக்காரு, போய் பிடிங்கன்னு சொல்லியிருக்கணும். சட்டத்தை மதிக்கிற விஜய் இல்ல நிருபகுமார் போன் பண்ணி நீங்க போய் சரணடைங்கன்னு சொல்லியிருக்கணும்ல, ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ இதெல்லாம் வழக்கமான ஒரு அரத பலசான டெக்னிக். ஒரு ஒரு பழந்தின்னு கொட்டை போட்டு எல்லா யோகியமற்ற கேரக்டர்களுக்கும் உரிய அரசியல்வாதிகள் பண்ற வேலையை விஜயும் செய்யும் போதுதான் அப்ப இவரும் இப்படித்தானாங்கிற ஒரு சலிப்பு நமக்கு வருது. இல்லாட்டி அவரை அனுமதிங்க, அவரை பேச விடுங்கன்னு தொடர்ந்து சொல்றவன் நானு. அவர் வந்தா தானே சார் பேசினா தானே விஜய் யாரு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்பவும் சொல்றேன், விஜய் இதோட முடக்கி போட்டலாம்னா யாரும் நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சாங்கன்னா அவங்க முட்டாள்னு அர்த்தம். இந்த பஸ் பரிந்துரை பண்ண இன்னொரு பஸ் வச்சுக்கூடாதுலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. ஒரு வேனை ரெடி பண்ணுவார், இன்னொரு பஸ் ரெடியா இருக்கு, ஒரு வேனை ரெடி பண்ணி ரோட்டு போகலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி தன்னை முதல்ல சுய பரிசோதனை பண்ண விஜய். அந்த ஆணவம் கலந்து அந்த வீடியோல இருந்த மாதிரி அவர் வந்தாருன்னா விஜயை ஒரு ஊருக்குள்ளே விடக்கூடாதுதான் நானும் சொல்லுவேன். ஆனால் தன்னை அவர் திருத்திக்கிட்டு சில முன்னேற்பாடு நம்ம என்ன கரூர்ல செய்ய தவறுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனார்னா அவருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுக்கணும், முழுமையா அவர் அரசியல்ல களமாட விடணும் தான் நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? தன்னை திருத்திக்கணும். நான் எதுவுமே செய்யல, இப்படிதான் வருவேன்னா அவரை ஊருக்குள்ளே விடக்கூடாதுன்னு நான். இன்னும் எத்தனை பேரை பழி வாங்க நீங்க காத்திருக்கீங்க உங்களை அறியாமல்? நீங்க சொல்றீங்க விஜய்க்கு வந்து ஃப்ரீயா நம்ம அலோவ் பண்ணணும், பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்ப நான் விஜயோட அரசியலை பார்த்த அளவுல காலையில இருந்தே டிராபிக் ஜாம் ஏற்படுத்துறாங்க, மயங்கி விழுறாங்க, ஆம்புலன்ஸ் போக முடியல, ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்றாங்க, பக்கத்து வீடுகளில் போய் ஏறிடுறாங்க, கடைகளை டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? விஜய்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு 10 நிமிஷம் 2 பேப்பரை பார்த்து படிக்கிறார். இது என்ன அரசியல்? இதுக்காக எதுக்கு இவ்வளவு மக்கள் கஷ்டம்? அது அவருடைய ஸ்டைலா இருக்கலாம், மக்கள் அதை பார்த்து எடை போடட்டும், ஓட்டு போடட்டும், விரட்டி அடிக்கட்டும். பப்ளிக் நியூசன்ஸ் இருக்குல்ல சார்? அதுதான். அது இனிமேல் நீதிபதிகள் ஒரு பார்வை பார்த்தா இனிமேல் போலீஸும் கட்டுப்பாடா இருப்பாங்களா? இனிமேல் இது மாதிரியான இடங்கள்ல நிக்கிறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? மைதானத்துக்கு போங்க, அங்க ஏறதுக்கு ஒண்ணு இருக்கு, மரத்தை தான், அந்த மரம் கூட இருக்காது. நான் நக்கலா சீரியஸாவே சொல்றேன். நான் பாதிப்பு குறைவா இருக்கு, அங்கே நடத்துங்கிறேன். நான் அதுக்காக விஜயை முடக்கி போட்டு நினைக்க வேண்டாம். என்னை ஜனநாயக ரீதியை என் குரல் வலையை நசுக்குகிறாள் இந்த போலி வேஷமும் விஜயும் போட வேண்டாம். நீங்கள் முதல்ல திருந்துங்க. நீங்க பண்ணது வந்து உங்கள் மனசறிஞ்சு நீங்க இன்னைக்கு போறோம் கரூருக்கு, நாமக்கல்ல இருந்து கரூர் போறதுக்குள்ள 30-40 பேர் உயிரை வாங்கிருந்தா போனீங்க. யாருமே உங்களை குற்றம் சொல்லல. விஜய் குற்றவாளின்னு யாருமே சொல்லல சார். குற்றம் சாட்டப்பட்டவர் தான். எஃப்ஐஆர்ல பேர் போட்டா கூட குற்றம் சாட்டப்பட்டவர் தான், நிரூபணமானதான் ஒரு குற்றவாளி. இன்னைக்கு வரைக்கும் யாருமே விஜய் தான் தார்மீக பொறுப்பேற்கணும் தான் எல்லாரும் சொல்றோம். ஆனா அதவே இடது கையால் அவர் புறந்தள்ளுறாருன்னா அப்ப விஜய் அவர்களே நீங்கள் என்ன மாதிரியான நபர்? உங்கள் கைகளில் தமிழ்நாடு சிக்கனா என்ன ஆகும்னு திருமாவளவன் கேட்கிறாரே, அதுல நியாயம் இருக்கா இல்லையா? சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விஜய் பொறுப்பே இருக்கணும், அவர் மேல நிறைய தவறு இருக்கு, ஆணவத்தோட பேசாருன்றதுலாம் இருக்கு. ஆனா சோசியல் மீடியாவை பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. நிச்சயமா இருக்கு சார். அதெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் மாறணும் நாமளும் நினைக்கல. இது மாறாது.
நம்மளுடைய ஆசை விஜய் பின்னாடி இருந்து யாரும் போதை வெளியில வந்துருங்கன்னு நான் சொல்லல. தொண்டர்களும் தங்களை சுயபரிசோதனை பண்ணணும். இது மாதிரி இடங்களுக்கு நம்ம போலாமா, எது வரைக்கும் போகலாம், எப்படி போகலாம், முதல்ல நம்ம பாதுகாப்பு முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியன்ற அந்த சுய அறிவு முதல்ல பப்ளிக் வரணும். ரசிகனும் பப்ளிக்ல ஒரு ஆள் தான். அதனாலதான் பப்ளிக் நான் பொதுவா சொல்றேன். 1.5 வயசு குழந்தைய, 4 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய கூட்டிட்டு போறீங்களே, இன்னைக்கு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, என்ன யாரு கொடுப்பாத 40 லட்சம் உயிர் வந்துருமா சொல்லுங்க சார். இப்ப தண்டிக்கப்பட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தா ஒரு மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, நகர செயலாளர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இல்ல, அது சட்டப்படி A1 அவர் தான் நிபந்தனைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு கையெழுத்து போட்டது புசி ஆனந்த் இல்ல. சட்ட ரீதியா அவர் சொன்னது கரெக்ட். மதியழகன் தான் கையெழுத்து போடுவாங்க. அந்த மாவட்ட செயலாளர் தான், லோக்கல்ல நிகழ்ச்சி நடத்துறவர் தான் கையெழுத்து போடுவாங்க. அதுல ஒண்ணு தப்பு இல்லையா, அதனாலதான் அவர் A1 சேர்க்கிறாங்க. ரைட். அப்புறம் கோர்ட்ல போய் புசி ஆனந்த் அவர்கள் அவர் தரப்புல பேசப்படுற விஷயம் இதத்தான் மற்ற மாவட்ட செயலாளர் கையை விட்டாங்க. ரைட், டெக்னிக்கலா அவர் சொன்னது சரியா இருக்கலாம். அப்ப நம்ம இனிமேல் ஏற்பாடு பண்ணா நமக்கு இந்த கதிதான் பயப்படுவானா மாட்டானா, கட்சி சப்போர்ட் பண்ணல, மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னேன். அப்ப சட்ட பார்வை அப்படி வைக்காதீங்க. அந்த நிறுவனம் நான் நேரடியாக சம்பந்தப்படல, நான் தலைவரோட வந்துகிட்டு இருந்தேன் பஸ்ல, அந்த மாதிரி பார்வை வைக்கணும். இது மற்ற ஒரு டிமாரலைஸ் பண்ணிடும் நிர்வாகிகள் மத்தியில, குறிப்பா மாவட்ட செயலாளர் மனசுல அது வேற மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு ஒரு புரிதல் துளி கூட இல்லையே சார். சார் நீங்க அதுதான் இந்த மெச்சூரிட்டி எல்லாம் பெரிய வார்த்தையோன்னு தோணுது. இல்லாட்டி அவர் கட்சி வழக்கறிஞர் அறிவழகன் சொல்றார், போஸ்ட்மார்டம் பண்ணி வெளியே அனுப்பப்பட்ட உடல்கள் இருக்குல்ல, அவர்கள் எல்லாம் அங்கே இறந்தவர்கள் தானான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்கிறாரு. மனசாட்சி வேணாமா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு சார் இழப்பீடு அறிவிச்சார் உங்க தலைவர்? சொல்லுங்க. எனக்கு 40 அன்னைக்கு 39 பேர் இழப்பீடு அறிவிக்கும் 39 தான். 39 பேர் மரணத்துல எனக்கு சில பேர் மேல சந்தேகம் இருக்கும். என்னைய பார்க்க வந்தாங்களானே தெரியல, ஆனாலும் நான் கொடுக்குறேன்னு அறிவிச்சியே. இறந்த அத்தனை பேருக்கும் தலா 20 லட்சம் தர்றேன், காயமடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் தரேன்னு சொன்னது உங்க தலைவர் தானே. அவருக்கு சந்தேகம் கலப்பல. அப்ப விஜய் வீடியோ வெளியிட்டார். அறிவழகன் அப்படி பேட்டி கொடுத்த அடுத்த நாள் தான் விஜய் வீடியோ வெளியிடுறாரு. அறிவழகன் பேசின கருத்து சட்ட ரீதியா அவர் பார்வைக்கு சரியா படலாம், எனக்கு அது சரியா படல. என்ன பார்க்க வந்தவங்க, அவங்கள பார்க்க தான் நானும் வந்தேன். இப்படி ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் நடந்துடுச்சு, விஜய் பேசியிருக்கணுமா கூடாதா? அப்போ அதான் நேற்று நீதிபதி செந்தில்குமார் கேட்டா, இது என்ன கட்சின்னு கேட்டாரு. தலைமை பண்பு உங்ககிட்ட இல்லைன்னு கேட்டாரு. அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல சார். சார் நான் என்ன A1 போடுங்கன்னு நம்ம யாரும் கேட்கல, அவரை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல. அவர் சொன்னாதான் A1 சேர்க்கணும் அவசியமும் இல்லை. பிளஸ் அதர்ஸ்னு போட்டிருப்பாங்க, உங்களை என்ன யாரை வேணாலும் சேர்க்கலாம் அதர்ஸ்ல. தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்றதை உங்களை தடுக்கிறது சார் அரசியல் சதியா. இப்ப விஜய் அவர்கள் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணணும் நீதியரசர் கேட்டிருக்காரு, அது நடக்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? என்ன பண்றான்னு பார்ப்போம். அது பொலிட்டிக்கல் டெசிஷனும் சேர்ந்தது. பொலிட்டிக்கல் வில் பவர் வேணும். FIRல சேர்க்கலாம், அவரை கைது பண்ணலாங்கிறது அந்த வில் பவர் சார்ந்த விஷயம், சட்டம் இடமளிச்சால் கூட. சரி, இப்ப அடுத்தது 26ல தேர்தல் வரப்போகுது. ஸோ இப்போ விஜய் அவர்கள் தாவேகா கட்சி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இது இந்த தேர்தல் கணக்குகளை எப்படி மாற்றும்? கூட்டணிகளை இந்த நேரத்துல கேப்ரியல், நான் இந்த தேர்தல் கணக்குகள், அரித்மெட்டிக், கூட்டணி அதெல்லாம் பேசவே விரும்பல நான். ஏன்னா இப்ப பேசினா அது அரசியலோட போயிடும். விஜய் திருந்துறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். அவர்கிட்ட அதை பதிலை எதிர்பார்க்கணும், அதை வர வைக்கணும். அதுக்கு பதில் சொல்லாத விஜய்க்கு தேர்தல் கணக்குகளை போடுகிற தார்மீக உரிமை கிடையாது. அதனால இப்ப நம்ம அதை பேச வேணாங்க. ஏதோ பிஜேபியுடைய புது நட்பெல்லாம் வந்திருக்கிறதா வதந்திகள் வருது. வரட்டும், வீதிக்கு வரட்டும், அம்பலப்படட்டும். என்னுடைய கூட்டணி பிஜேபியோட, விஜய் வெளிப்படையா சொல்லட்டும், அது நம்ம அதுக்கப்புறம் விவாதிக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப கேட்டா அது வதந்தின்னு குருமூர்த்தி சொல்றார். இவர் மௌனமா இருக்கிறார். ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு நன்றின்னு அப்படியே பிளைனா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார். அது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அவருடைய பொலிட்டிக்கல் டிசிஷன் என்ன வேணாலும் எடுக்கலாம், அது அவருடைய உரிமை, அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போய் பிஜேபியோட திரைமறையில வேலை பார்த்தா முதல்ல அம்பலப்படுத்தப்பட வேண்டிய நபர் விஜய் தான். வெளிப்படையா சொல்லிட்டு செய்யணும் சார். அப்ப எடப்பாடிக்கு உங்களுக்கு எடப்பாடி நேரடியாக கூட்டணி வைத்திருக்கிறார், திமுக மறைமுகமாக கூட்டணி வைத்திருக்கிறார். நீங்க யாரு? பொய் பிரிவு பாதுகாப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அமித்ஷாவோடு பேசியதாக தகவல் வருது. நீங்கள் பேசுனீங்களா இல்ல அமித்ஷா உங்களுக்கு பேசினாரா? அந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்தது யார்? அமித்ஷா நம்பர் என்கிட்டே இருக்கு. நான் போன் பண்ண எடுப்பாரா? ஒரு PA எடுப்பாரு. சோ பேச போறாங்கன்னு சொல்லி வைப்பார். இந்த நேரத்துக்கு பேசுங்க சொல்ல ஒரு ஏற்பாடு 5 நிமிடங்களுக்கு முன்பால், குறைந்தது 5 நிமிடங்களுக்கு முன்பாக நடக்காமல் அந்த சம்பாஷணை நடந்திருக்காது. ஒரு உள்துறை அமைச்சர், நாட்டுல கிட்டத்தட்ட 3வது 4வது பொசிஷன்ல இருக்கிற ஒரு VVIP கிட்ட நீங்க ஜஸ்ட் லைக் பேச முடியாது. ஒரு நட்பு இல்லாத வரை, ஒரு இன்ஃபுளுன்சியல் பர்சன் இல்லாத வரைக்கும் யாரும் அப்படிலாம் பேசிட முடியாது. விஜய் நேர்மையா சொல்லட்டும், நான் தான் பேசினேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, திமுக சதி பண்ணுது, நான் கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். ஹோம் மினிஸ்டர் அவர் தான், பேரிடர் மேலாண்மைக்கு அவர் தான், நீங்க துறை ரீதியாக கூட ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லுங்க. சொல்லணும்ல. மௌனமாவே இருந்தா எங்க போயிடுவீங்க?
இங்க வந்துதான் ஆகணும், வந்த பிறகு விமர்சிப்போம்னு சொல்றேன். அதனால பொலிட்டிக்கல் ஈக்குவேஷனுக்குள்ள இப்ப போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது பேசுறாங்க. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நிறைய முரண்கள் இருக்கு. இப்ப விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, மேபி சதி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹிண்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா புசி ஆனந்த் தரப்புல கோர்ட்ல பேசும்போது அது ஒரு விபத்துன்றாங்க. அதே மாதிரி நீங்க தாவேகா தரப்பு லாயர்ஸ் பேசும்போது அவங்க எல்லாம் எங்க ஃபாலோவர்ஸ் தானா அப்படின்ற சந்தேகம் இருக்குன்றாங்க. நீங்க சொன்னது போல விஜய் அவர்கள் நிவாரணம் அறிவிக்கிறாரு. ஏன் அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன்ல நிறைய முரண்கள் இருக்கு? ஒட்டுமொத்தமா ஒன்லைன் இது மாதிரியான சம்பவம் யாருக்குமே பதட்டத்தை ஏற்படுத்துங்கிறது ஒண்ணு. விஜய்க்கு அரசியல் புதுசு, இந்த மாதிரியான அரசியல் புதுசு, இது மாதிரியான அசம்பாவிதங்கள் புதுசு. ஒரு மிகப்பெரிய துயர்ங்கிறது சாதாரண ஒரு பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகளே பதட்டப்படுற நேரத்தில் விஜய் எல்லாம் ஏமாத்துறோம் சார். லட்சக்கணக்கான பேர் ஒரு திரட்டுறாங்கிறக்கா ஒரு பெரிய இதா மாறிடுவார? அவரும் சராசரி மனுஷர் தானே சார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. அப்ப விஜய் அதை சராசரியா அந்த மனநிலைக்கு வரணும்ல. நாம எல்லாம் அவர் கை கொடுக்கணும், தூக்கணும், ஆறுதல் சொல்லணும். ஆனா அவர் அப்படியே இருப்பார், நான் எந்த தப்பு செய்யல. அப்ப கோர்ட்ல போய் சொல்லுங்க, நாங்க எந்த தப்பு செய்யலங்க, சதி நடந்திருக்கு, போய் சொல்லணும்ல, ஆதாரத்தை கொடுக்கணும்ல. செந்தில் பாலாஜி வீடியோ நீங்க சொல்ல அவர் வெளியிடுறாருல, போலீஸும் உங்களை நிரூபிக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் கூட்டா பத்திரிகையாளர் சந்திச்சு இது பொய்யுங்கிறாங்க. பவர் கட்டாச்சு, எங்க பவர் இல்ல, கரண்ட் இபிக்கு பவர் இல்ல, ஜெனரேட்டர் பவர் நீங்க ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க, ஏன் ஆஃப் பண்ணோன்னு செந்தில் பாலாஜி வீடியோ போட்டு காமிச்சார்ல. உங்க தொண்டர்கள் திம்முன்னு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை கிழிச்சிட்டு உள்ள போறான், கரண்ட்ல அடிபட்டு செத்துருவாங்கன்னு அந்த ஜெனரேட்டரை செட் பண்ண ஆட்களை இந்த கட்சியினர் தான் ஏற்பாடு பண்றாங்க. ஜெனரேட்டரை அவன் ஆஃப் பண்றான், இல்லாட்டி இவர் இதை வேற மாதிரி போயிருந்திருக்கும். நீங்க சொல்ல 15 பேரை கத்தியில கிழிச்சாங்க, நீங்க ஒருத்தரையாவது காட்டுங்களேன் சார். 15 பேருமே அப்படியே வேற உலகத்துக்கு போயிட்டாங்களா? இல்ல அப்படின்னா அந்த கத்திக்காயம் போயிருமா? அரசு ஆஸ்பத்திரிகள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அவன் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான்ல. அந்த 15 பேர்ல 5 பேராவது தாவேக்கா தொண்டன் இருப்பான்ல. அவன் வெளியில சொல்லியிருப்பான் என் கையை கிழிச்சிட்டாங்கன்னு. ஏன் ஒருத்த கூட வரல? அப்போ வதந்தியை பரப்பலாமா? அதுக்குதான் கைதுகள் நடக்குது. ஆதவர்ஜினா ஒரு ட்விட்டு போடுறாரு, புரட்சி வெடிக்கும். ஏன் புரட்சி? நீங்க இப்ப சமூக வலைதளங்கள்ல தவறா வதந்தி பரப்பாதீங்கன்னு சொன்னா நேபாளில் உடனே சோசியல் மீடியாவை தடை பண்ணீங்க. சோசியல் மீடியா தடை பண்ணலையே, நீ நல்லா யூஸ் பண்ணு, வதந்தியை பரப்பாதேங்கிறாங்க. 15 பேரை கத்தியில குத்திருக்காங்கன்னா நீ ஆதாரத்தை காட்டிட்டு சொல்லு. 2 பேரை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. 2 நாளா அதை பிடிச்சு உட்கார வச்சா இனிமேல் அது பேசுமா அப்படி அந்த அம்மா? நமக்கு ஒரு பக்கம் பாவமா இருக்கு, வீட்டுக்காரர் ஜெயில இருக்கிறாரு, அந்த பரிதாப உணர்ச்சி நமக்கு இருக்குல்ல. அந்த அம்மாவுக்கு ஒரு பொறுப்பு வேணாமா? எங்களை குழியில தள்ளிட்டாங்க, நல்ல வேலை நாங்க ஜிஹெச்சுக்கு போயிருந்தா எங்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை சார். அப்போ நீங்க வெளியே நின்று உயிரோட இவ்வளவு நக்கலாவும் துணிச்சலா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்களே, அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி அந்த உயிர் போற போது அவனும் அந்த பொண்ணும் பெண்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்க சார். அதை பத்தி துளியாவது அந்த அம்மா நினைச்சு பார்த்துச்சா? ஏன்னா இன்னொரு பொண்ணு சொல்லுது, எங்க தலைவரெல்லாம் இல்ல செந்தில் பாலாஜி தான். எப்போ? அந்த நைட்லயே அடுத்த நாள் காலையில சொல்லுதுங்க. அப்போ உங்க நோக்கம் எல்லாம் என்ன? செந்தில் பாலாஜி அம்பலப்படுத்துறேன்னா வேற தளம் இருக்கு, வேற களம் இருக்கு, நீங்க அங்கே போய் பண்ணுங்க. போற போக்குல செந்தில் பாலாஜி ஆதாரத்தை கொடுங்க, செந்தில் பாலாஜி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். விடுவாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்? இதெல்லாம் தப்பு இல்லையா சார்? எம்ஆர் விஜயபாஸ்கர் நேர் எதிரி, பக்கா எதிரி செந்தில் பாலாஜிக்கு. இன்னைக்கு ஒரு வார பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்தாரு நீங்களே படிங்க. அவங்க கேட்ட 2 இடமும் சின்ன இடம், இருக்கிற இடத்துல இதுதான் பெருசு. அங்கேதான் எங்க தலைவரும் பேசினார், 20,000 பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க. என்ன கட்டுப்பாடு மிக்க தொண்டர்கள் அதிமுக பழகுனவன். பிளஸ் இவ்வளவு கூட்டமா இங்க வரல. அப்ப அந்த வித்தியாசம் அப்ப நம்ம கிட்டதான், நம்மளை பார்க்க வந்த கூட்டம் தான், நாம தான் பொறுப்பா நடந்திருக்கணும்ன்ற துளி கூட பொறுப்பு இல்லைன்னா விஜய் எல்லோரும் ஆதரிக்கிற போது நமக்கு எரிச்சல் தான் வருது. நான் உட்பட என்னையும் சேர்த்தா சொல்றேன். அவருக்கு நாம ஆறுதல் சொல்லணும் தான் நானும் ஆசைப்படுறேன். எனக்கே ஒரு சுயமா நம்ம இதை செய்யணுமான்லாம் நம்மளையே ஒரு என்ன சலிப்புக்கு உள்ளாக்குறாரு. சார் இப்ப முக்கியமா கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்ப விஜய் அவர்கள் 3 சாட்டர்டேஸ் வெளில வராரு, 3வது சாட்டர்டே பெரிய ஒரு டிசாஸ்டர்ல போய் முடியுது. ஸோ ஃபியூச்சர்ல அவரோட கேம்பெயின் என்ன ஆகும், கண்டினியூ பண்ண முடியுமா? இல்ல கண்டினியூ பண்ண முடியுமாங்கிற அளவுக்குள்ள யாருமே சந்தேகத்தை கிளப்பல. கண்டினியூ பண்ணட்டும். பண்றதுக்கு முன்னாடி தான் முதல்ல சுய பரிசோதனை பண்ணணும், முன்னேற்பாடுகளை சரியா பண்ணணும். அதுக்கு மேலே காவல்துறை உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கணும். பத்திரிகையாளர்களை சந்திச்சு முதல்ல பேசணும் சார். இது வரைக்கும் பத்திரிகையாளர்கிட்ட பேசிருக்காரா சார்? எங்க பிரஸ் மீட் நடத்திருக்காரா? நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க மைக்க பார்த்தாலே அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க அப்படியெல்லாம் ஆட்சியை தூக்கி உங்க கையில கொடுக்க மாட்டாங்க சார். பத்திரிகையாளர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஒரு குறைஞ்சபட்ச மரியாதை. ஒரு தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க, பத்திரிகையாளர் பார்க்க மாட்டேன். வாங்க 2 தடவை அசிங்கப்படுங்க, 2 பேர் எதிர்த்து கேள்வி கேட்பா, உணர்ச்சி வசப்படுங்க, கோவப்படுங்க, அதுல இருந்து உங்களை பக்குவப்படுத்திங்க. இதான சார் ஒரு தலைவன் உருவாகிற விதம்.
வரும்போதே எல்லாம் அப்படியே வந்துடுறதா? யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. வர 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் மெருகேத்திக்குவாங்க. ஆனா நான் பார்க்கவே மாட்டேங்கிறது என்ன மனநிலை? நீங்க யாரு? விஜய் முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு, தவறுகள் நடந்த ஒமிஷன், தவறுனா ஏதோ இவர் கத்தி எடுத்து குத்தல, ஏறி மிதிக்கல. இது மாதிரியான நெரிசல் வந்தா நம்ம எப்படி சமாளிக்கிறோம்? அப்ப இவங்க கவர்மெண்ட்டே சொல்ல போறான், இனிமேல் ரோட்ல நிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கிரவுண்டுக்கு போனா தண்ணி வசதி எப்படி செஞ்சு கொடுக்கணும்? மயக்கம் வந்தா என்ன பண்ணணும்? ஆம்புலன்ஸ் எங்கெங்க நிறுத்தி வைக்கணும்? இவர் முதல்ல அந்த ஸ்கெட்சை வச்சாவது டிஸ்கஸ் பண்ணணும் சார். இவர் தன்னுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகிட்டே பேசுறாரானே தெரியலையே சார். பேசியிருந்தாருன்னா ஏன் கட்சி கொடி கட்டி ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னு அவர் கேட்டிருக்கவே மாட்டார் சார். ஏன்னா அது நம்ம ஏற்பாடுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒண்ணு விஜய் அவங்களோட பேசல, அல்லது நிர்வாகிகள் இவரோட பேசல, அல்லது பேசுற சூழலை 2 பேருமே ஏற்படுத்திக்கல. இது எவ்வளவு பெரிய ஒமிஷன். அவருக்கு தெரிஞ்சிருந்தா, ஆமா நம்ம தான் ஏற்பாடு பண்ணிருக்கோமே, எடப்பாடி சொன்னதுல இருந்து தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் இருக்கு ஆம்புலன்ஸை பார்த்தா, அப்ப நம்ம கட்சி தொண்டர்களே அடிப்பாங்கன்னு தான் அவங்க கட்சி கொடியை கட்டிக்கிறாங்க சேஃப்டிக்கு. சார் அந்த ஆம்புலன்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ்ன்ற புரிதல் முதல்ல விஜய்க்கு வந்திருக்க வேண்டாமா? அப்போ நீங்க இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இங்க என்னவெல்லாம் ஏற்பாடுன்னு துளி கூட டிஸ்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஏன்னா நாமக்கல் அதை முடிச்சுதான் நீங்க வர நாமக்கல்ல 6 ஆம்புலன்ஸ் இவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. 6லயுமே கொடி கட்டி இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் தான் 30க்கும் மேற்பட்டவங்களை எடுத்துட்டு நாமக்கல் அரசு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க, மயக்கம் போட்டவங்கள. அங்கேயும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இவ்வளவு தூரம் மரணம் நடக்கல. வேறு எங்கேயுமே நடக்காம கரூர்ல நடக்குன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்ல, அது தப்பு. எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. மரணம் நடந்தது மட்டும்தான் அந்த சம்பவத்துல நெருக்கடியால் மரணம் நிகழ்ந்தது மட்டும்தான் கரூர். விக்கிரவாண்டியில் ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயும் மயக்கம் போட்டது நடந்துச்சு, தள்ளுமுள்ளு நடந்தது. மதுரையிலயும் நடந்துச்சு. அதனாலதான் 300 பேர் கிட்டத்தட்ட மயங்கி மயங்கி விழுந்தான், தண்ணி இல்லாம, டீஹைட்ரேஷன்ல. இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே பல பேர் டீஹைட்ரேஷன்ல இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் வெக்கப்பட வேணாம், தண்ணி கொடுக்க தவறிட்டமேன்னு முதல்ல அந்த சுய பரிசோதனையை விஜய் பண்ணாத வரைக்கும் அவர் பிரச்சாரத்தை தொடங்கக்கூடாது. இல்ல நான் மாத்திக்கிறேன், நான் முன்னேற்பாடுல செய்யறேன்னு விஜய் வந்தால் அதை தடுக்க கூடாது. தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.